இந்த வேலை எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு? இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது எப்படி ஏதாவது தெரிஞ்ச வந்திருக்காங்க சார்? இந்த வேலை வந்து ஒரு 2 மாதமாக டெண்டர் விட்டு நடந்துகிட்டு இருக்கும். இந்த வேலை வந்து சுற்றி 6-7 வார்டில் நடக்குது. சென்னையில் எப்படி நடக்குதோ அது போல் இது நடக்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே எங்களுக்கு போரூர்லேருந்து தான் வரும் தண்ணி. போரூர் அதே போல் விருகம்பாக்கம், சிம்மியா நகர், கோயம்பேடு, அது வந்து அரும்பாக்கம் எங்களுக்கு வந்துடும். இது இப்படியே போயிட்டு நேராக அந்த விருகம்பாக்கம் கனாலில் போயிட்டு மேத்தா நகரில் கூவாத்தில் கலந்துரும் இந்த தண்ணி. சில நேரங்களில் இது நடந்த சம்பவம் அதை மூடும் போது அது மேலே ஏதோ போட்டு போயிடுறாங்க. ஒரு மேலே தேடி கண்டுபிடிச்சி அதை போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அட்டை மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க பொழுது அது போனவங்க காலை வச்சு தவறி விழுந்திருக்காங்க. இது யதார்த்தமாக திடீர்னு நடக்கிற சம்பவம் யாருக்குமே. அது வந்து ஒரு அதிகாரிகளை கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் வந்து மெட்ரோவட்ட அதிகாரி, கார்பரேஷன் அதிகாரி, கன்சர்வன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு பேசி இனிமேல் சுத்தமாக சுற்றி பார்த்து எதுவுமே இல்லாதவாறு இதுக்கு மேலே உசாராக ஜாக்கிரதையாக செய்யுங்கன்னு கொடுத்து நாங்களும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கலான்னு இருக்கோம். இந்த நடந்த சம்பவம் ஒரு தற்செயலாக திடீர்னு வந்து அரசு அதிகாரிகள் வந்து கவனக்குறைவாக செயல்படலாம் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து தெருவிளக்குகள் இல்லை, நிறைய பேர் உட்காந்து நைட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. அதை பற்றி அதாவதுங்க அரசு கவனக்குறைவுன்னு இதை போய் அரசு இதில் சேர்க்கறதுல அவ்வளோ எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. அரசுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அரசு தான் இவ்வளோ வேலையை கொண்டாடுது, இவ்வளோ சமாஜத்தை செய்யணுன்ட்டு பொதுமக்களுக்கு செய்யணுன்றாரு. இப்போ நம்ம தளபதி எடுத்திங்கன்னா எம்எல்ஏங்கலேருந்து, எம்பிலேருந்து, கவுன்சிலர்லேருந்து எல்லாம் போங்கன்னு கூட அங்கே இருக்கிறாரு, அங்கேருந்து அறிக்கை விடுறாரு. அதாவது ஜனங்களுக்கு போய் பாருங்கள், கொள்ளுங்க, போங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. பத்திரிக்கையாளர்களுக்கு, டிவிக்காரங்களுக்கு சென்னையில் எவ்வளோ வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம இது வந்த பிறகு தான் அதெல்லாம் நடக்குது. எப்போவுமே அந்த அளவுக்கு வந்து வேலை நடக்குதே தவிர இது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்கள் திடீர்னு ஒரு சம்பவம் வந்தால் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த மேலே ஒரு மேனலை இப்போ மூடிட்டு இருந்தால் இந்த சம்பவம் நடக்காது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா இது ஒட்டுமொத்தமாகவே பேச ஆரம்பிப்பாங்க. யாருமே எந்த ஒரு நைட்டில் கரண்ட்டு போச்சுன்னா போகிறோங்க, எல்லாம் ரோடுக்கு வந்துடுவாங்க. கரண்ட்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏகிட்ட சொல்லணும், ஏடிக்கிட்ட சொல்லி வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த கரண்ட்டு வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்துடுவாங்க. அது அப்படி அதுவும் இந்த சேதத்தில் இந்த நேரத்தில் அதிகமாக பண்ணுவாங்க. புதுசாக நடக்கலை, இந்த மாதிரி ஏற்கனவே பல சம்பவம் நடந்திருக்கு. அப்படி வந்து ஏன் கவனக்குறைவாக இருக்காங்கிறதா மக்கள் குற்றம் பண்ணுறாங்க. பல சம்பவம் என்னை பொறுத்தல எங்கள் அண்ணா நகரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. இதுதான் முதல்ல நடந்திருக்குது. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுடைய கவனக்குறைவு. அது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை, அது நாங்கள் மேலே அதிகாரிகிட்ட பேசுகிறேன். எங்கள் கட்சியில் சொல்லியிருக்கேன். மேலே இப்போ மாவட்ட செயல் தகவல், எம்எல்ஏ தகவல், எல்லா தகவலும் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்த்து அது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏஇ பிரபுன்றவரு பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், லெட்டர் மூலியமா புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. உங்க அவசரத்துல இங்க வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, அப்படிதான் நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற ஏஇ பிரபு சொல்றதா அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் பண்றாங்க பப்ளிக். அதாவதுங்க அந்த காவா வந்து மேலே ஏதாவது இப்போ மேலே மூட்டிட்டு இருந்தா இந்த பம்பு கிடையாது. அது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ அது அந்த வேலை செய்த ஆள் அவங்க போயிட்டு இப்போ அவர் நைட் போகிறவங்கள ரோடு போடுறாரு, கம்ப்ளீட் ரோடு போட்டுன்னு வராங்க. நைட்டில் வேறு ரோடும் போடுறாங்க. அந்த நைட் ரோடு போடும்போது அவர் பகலில் பார்த்துட்டு காலைல வரும்போது ஏரியாவில் சுற்றுறாரு. அவர் சொல்கிறதான் செய்கிறார். கான்ட்ராக்டுக்காரன் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போகுது. அவங்க பண்ணுற சின்ன அந்த மேனல் போனனால தான் இப்போ அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் போவ அவங்க விழ டெத்தாக எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாகி போகுது. அதனால் காவாய் எடுக்கும்போது வந்து சில பேர் நம்ம சொல்கிறாங்க இங்கே எடுக்காத, இப்போ எடுக்காத அப்படிலாம் சொல்கிறாங்க. அது காரணமானவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க சார். இந்த வார்டை பொறுத்தவரை ரொம்ப பள்ளத்தாக்கான பகுதி. ரொம்ப சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி நிற்காது. அவரை கேட்பாருங்க ஆசாத்தினாரெலாம் எப்படிப்பட்ட இடம். போன வருஷம் இதே டைம்ல எவ்வளோ தண்ணி நின்று ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் பாருங்க. ஆமாம், அவ்வளோ சங்கடம். அதிகாரியாக கூடுமானவரெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. நல்ல அதிகாரி தான் போட்டு வச்சுருக்கிறோம். எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தால் அது எல்லாத்தையும் வச்சு வந்து பணம் எல்லாத்துக்குமே பணம் கேட்குறாங்க. 500-1000 கொடுத்தா வேலை நடக்குது. அப்படிலாம் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் காதுக்கு வந்தால் நாங்கள் விடவும் மாட்டோம். நான் விட மாட்டேன். முதல் காரணம் அது மாதிரி பணம் கேட்டு வேலை செய்யணும், பணம் கேட்குறாங்க அப்படி இப்படின்னா நான் விடவே மாட்டேன். நான் என்னை பற்றி ஓரளவுக்கு ஜனங்களுக்கு தெரியும்.
மற்ற எல்லா கட்சி தோழர்களுக்கும் தெரியும். ஐயா அந்த தெருக்குள்ள லைட் இல்லைன்னு சொல்றாங்க. லைட்டு ஏன் போடாம இல்லை, தகவல் தெரியலங்க. அவங்க சொன்னாங்கன்னா உடனே சொல்கிறோம். லைட் எரியலன்றாங்க. இல்லைங்க, அவங்க உடனே பப்ளிக் தான் இல்லை வர்றவங்களை கேட்டு பாருங்க. யார் வந்தாலும் உடனே ஏடி சொல்லி ஏடி மூலிமா உடனே பண்ணுறோம். யாருன்னா சொன்னாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுறோம். ஏன்பா உடனே பண்ணி உடனே செய்கிறோம். இப்போ ஏடிக்கிட்ட பண்ணுவேன், ஏகிட்ட பண்ணுவேன். அந்த அவங்க யார் வந்தாலும் அப்போவே ஃபோன் பண்ணி அப்போவே பண்ணுவேன். அப்ப இந்த உயிரிழப்பு காரணமானவங்க அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் மேலே சொல்லியிருக்கோம். அது யார் என்னான்னு இப்போ போலீஸ்கிட்ட பேசியிருக்கோம், ஏசிக்கிட்டலாம் பேசியிருக்கோம். இப்போ எங்கள் மாவட்டம் இப்போ இவரெலாம் வராங்க. வந்தாங்கன்னா பார்த்து பேசி என்ன நடவடிக்கை அது கண்டிப்பாக அவங்க உரிய இது அதை எடுப்பாங்க. ஆனால் மற்றபடி இந்த சம்பவத்தை வச்சு எதுவும் பேசுறதோ கொள்றதோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றும் சுற்றி பாருங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த நகரம் அவ்வளோ நல்லா நகரமாக இருக்கும். அந்த பிரிட்ஜு கட்டி முடிஞ்சு இந்த காவாலை எடுத்து முடிஞ்சாக்கா இந்த வார்டு அவ்வளோ தூரம் இருக்கும். இதுவரை 2 பேர் இருந்தாங்க முன்னாலெல்லாம். யாருமே இவ்வளோ வேலையும் கொண்டு வரல, இவ்வளோ வேலையும் செய்யலை, எதுவுமே பண்ணல. இது முன்னால் நம்ம வந்து தான் பண்ணுறோம். அதோட நான் ஒரு தலைவர்ன்ற பொறுப்பில் இருக்கிறதுனால எனக்காக கொஞ்சம் ப்ரையாரிட்டிலாம் பண்ணி நிறைய வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களுக்காக கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். இந்த மாதிரி அசம்பாவிதத்தில் நிறைய நமக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.